ஆப்கி அதாலத்ல இம்ரான் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் கிரிக்கெட்டை அவருடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தி இருக்காரு. இம்ரான் சார், இது உண்மைதானா? கிரிக்கெட் உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கி இருக்கு. மக்கள், குறிப்பா இளைஞர்கள் உங்க மேல ரொம்ப அன்பு பாராட்டாங்க. உங்களை காட் ஆஃப் கிரிக்கெட்னே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க கிரிக்கெட்டுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கிரிக்கெட்டுக்காக நான் பிளேயராக இருக்கும்போது ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். நான் கேப்டன் ஆனேன். அப்புறம் பாகிஸ்தான் டீமை விட்டு நான் போனப்போ ரொம்ப கர்வமாக இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தான் ஒரு பெஸ்ட் டீமாக இருந்துச்சு. அப்போது அது வேர்ல்டு கப் வின் பண்ண டீமாக இருந்துச்சு. அதோட அப்புறம் அது 92க்கு அப்புறம் வந்த டீம். அது உலகத்தில் அந்த நேரத்தில் நம்பர் 1 டீம், டேலண்ட்டுகள் இருக்கிற நம்பர் 1 டீம். ஆனால் உங்க கூட விளையாடவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ரான் கான் அவர் கிரிக்கெட்டை தன்னுடைய பர்சனல் கரியர் குரோத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாரு, கிரிக்கெட்ல உங்களோட டாமினேஷனை அதிகரிக்க மட்டுமே பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு. நான் 1987க்குள்ள என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, எனக்குள்ள இருந்த தீ, எனக்கு கிரிக்கெட்ல இருந்த வெறி, அது முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நான் அந்த பெஞ்ச் லெவல்ல இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம பீக்கில் இருக்கும்போதே விட்டுடலாம்னு. யாராவது என்னை டீம்ல இருந்து வெளியேற்றுறதுக்குள்ள நான் பீக்கில் இருக்கும்போதே விட்டுடலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜெனரல் ஜியா பப்ளிக்காக ரெக்வஸ்ட் பண்ணாரு, நீ டீமுக்குள்ள வா, நீ டீமுக்கு தேவை. ஸோ நான் டீமுக்காக திரும்பவும் வந்தேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கிரிக்கெட்டை விடணும்னு நினச்சப்போ, ஆனால் அதுக்குள்ளே நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கேன்சர் ஹாஸ்பிட்டலோட ப்ராஜெக்டோடைய டாக்டர்ஸ் அவங்க எங்கள் கூட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களால் இந்த ஹாஸ்பிட்டலை கட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் பப்ளிக்குடைய பார்வையிலே இருக்கணும், அதோட காசை சேர்க்கணும். ஒருவேளை நீங்கள் பப்ளிக்குடைய பார்வையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்காக 70 crores சேர்க்கணும். அதை உங்களால் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் விளையாடினதுங்கிறது வெறும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக தான். ஜாவேத் மியாந்தோட புக் ஆட்டோபயோகிராஃபி, அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அதில் இம்ரான் கானோட பேரை அவர் மீட்டர்னு எழுதியிருக்காரு. அதாவது அந்த மீட்டர் காசுக்காகத்தான் ஓடும். ஆக்சுவலி அப்புறமா அது தலைகீழாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மீட்டர் பற்றி, இதில் ஆக்சுவலாக எங்கள் டீமில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காசு மேலே இருக்கிற பேராசை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கம்மியாக இருக்கும். அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, வேர்ல்டு கப்பில் மக்கள் கொடுக்குற டீமுக்கான காசை, அந்த காசு மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு 2 பழி சுமத்துனாங்க. ஒரு பழி என்னன்னா, நீங்க மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெற்றிக்கான வெளிச்சத்தை நீங்க அந்த பாப்புலாரிட்டியை உங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. அப்ப ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க. அந்த ஸ்பீச்ல நீங்க எனக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக உதவி வேணும்னு கேட்டீங்க. இதுல எனக்கு எந்த விதமான வெக்கமும் இல்ல. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக தான் நான் விளையாடுறேன்றது. அந்த ஹாஸ்பிட்டல் எனக்காக மட்டும்லாம் இல்ல, பாகிஸ்தானுக்காக. பாகிஸ்தான்ல வாஹித் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறதுக்காக. ஸோ நான் அது என் நாட்டுக்காக பண்றேன். ஸோ எனக்கு இதுல பப்ளிசிட்டி பண்றதை பத்தி எந்த வெக்கமும் இல்லை. நான் 2 வருஷமா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் எப்பெல்லாம் பிரைஸ் ஜெயிச்சனோ அதெல்லாம் நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆஸ்திரேலியாவில் நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆஃப் த இயர் ஆனேன், பாகிஸ்தான் டீமுக்கு விளையாடும் போது. ஸோ நான் தெரிஞ்சே என்னுடைய கிரிக்கெட் ஆஃப் த இயர் அவார்டை ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணேன். அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. உங்க அவார்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்ததுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிளேயர்ஸ்க்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் திரும்ப வரும்போது சிங்கப்பூரில் இருந்தீங்க, சிங்கப்பூரோட அம்பாசிடர் ஒரு செக்கை கொடுத்தாரு, அது ஃபுல் டீமுக்கான செக்காக இருந்திருக்கணும். அதையே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டீங்க. எப்போ எனக்கு இந்த தாட் வந்துச்சோ, எங்கள் பிளேயர்ஸ்குள்ளேயும் எப்போ இந்த தாட் வந்துச்சோ, நான் டீம் காசை ஹாஸ்பிட்டலில் போடுறேன், அப்போ நான் முடிவு பண்ண இதுக்கப்புறம் கிரிக்கெட் நம்ம விளையாடக்கூடாதுன்னு. அப்போதான் நான் முழுசாக ஹாஸ்பிட்டல் மேலே கவனத்தை செலுத்த முடியும். அப்புறம் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், அதுவும் ஹாஸ்பிட்டலுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் ஆனால் நான் பிளேயர்ஸோட காசை ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணேன்னு சொன்னது, இதை என்னால் எந்த சூழ்நிலையிலையும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த அம்பாசிடர் இன்னமும் இருக்காரு. இப்போ சிங்கப்பூர்ல இல்லை, இஸ்லாமாபாத்ல இருக்காரு. அந்த காசை ஹாஸ்பிட்டலுக்காக சேர்த்தோம். ஆனால் பிளேயர்ஸோட இம்ப்ரெஷன் என்னவா இருந்ததுன்னா, கண்டிப்பாக டீமுக்காக கொடுத்த காசு தான். சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு மேல இருக்கிற பசி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதுல இருக்கிற துரதிருஷ்டம் என்னன்னா, அவங்க மேல இருக்கிற அந்த பேராசையால தான் அவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்களுடைய காசை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தேன்னு. அது வதந்தி. அவரோட புக்ல இதையும் எழுதியிருக்காரு, நீங்க போர்டு அபிஷியல்ஸோட சேர்ந்து அவரை கிரிக்கெட் கேப்டன்சிலேருந்து நீக்கிட்டீங்கன்னு. நான் போர்டில் அஃபிஷியலும் கிடையாது, நான் போர்டு மெம்பரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் போர்டில் சொல்லி கேப்டனை நீக்க முடியுமா? இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மியாதாத் இந்த மாதிரி பேசுவார்னு நான் நினைக்கல. இது ரொம்ப தப்பு.
அவரும் நானும் ஒரு ரொம்ப அருமையான காம்பினேஷன். எங்க 2 பேருடைய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஜாவிதுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீம்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவர் புக்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இம்ரான் கான் எங்க டீமை பிரேக் பண்ண நினைச்சாருன்னு. நீங்க கேப்டனா இருந்தப்ப ஒரு பார்ட்டி கொடுத்தீங்க. அந்த பார்ட்டிக்கு நீங்க 3 பேரை கூப்பிடல. ஜாவேத் மியாந்தாத், ரமீஸ் ராஜா, அப்புறம் சலீம் மாலிக். இவங்க 3 பேரை விட்டுட்டு டீம்ல உள்ள மத்த எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. பாருங்க, இதுவும் ஒரு சின்ன புத்தி தான். இந்த மாதிரி யோசிக்கிறதுங்கிறது, ஒருவேளை ஒரு பார்ட்டில இருந்து 4 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா அப்போ அந்த பார்ட்டி கவுந்து போயிடுமா, இல்ல டீம் பிரேக் ஆயிடுமா? ஆனா நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? அது ஒருவேளை இந்தியாவில் இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்ல நடந்தாலும் சரி, கிரிக்கெட்டர்ஸோட கவனம் எப்பவுமே என்டார்ஸ்மெண்ட்ஸ்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் தான் இருக்கு. கிரிக்கெட்டை தவிர மற்ற எல்லாத்துலயும் இருக்கு. ஒருவேளை ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருந்தா, ஒருவேளை அவங்க ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்க, ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க, அவங்க கிரிக்கெட்லயே ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்னா இதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தப்போ கிரிக்கெட் டூர்ல அப்போ எனக்கு ரிப் இன்ஜுரியா ஏற்பட்டது. அப்போ நான் கிரிக்கெட்ல ரொம்ப பீக்ல இருந்தேன். பவுலிங்கும் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் விளையாட முடியாததால அவங்க எப்படியெல்லாம் என் மேலே பழிய சுமத்துனாங்கன்னா, நான் ராத்திரியில் பார்ட்டிஸ்க்கு போகிறேன், இந்தியன் ஆக்ட்ரஸுங்களோட வெளியில் சுற்றுறேன், ஜீனத் அம்மனோட தொடர்பு, இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதனால் எனக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான பழியும் பெருசாக தெரியலை. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மக்கள் சொன்னாங்க, நானே அவரை பார்ட்டியில் பார்த்தேன்னு. காலையில் 5 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் பழிய சுமத்துவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஏதாவது நல்லது பண்ணும்போது, ஒருவேளை நம்ம ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து பார்ட்டிஸ் என்ஜாய் பண்ணாலும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் ஏதாவது தப்பு நடந்தால், நம்ம தப்பான காரியம் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம மேலே பழி வந்துடும். இதை ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி பழியை உங்க கூடவே இருக்கிறவங்க, உங்க காலீக்ஸே சுமத்தினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எத்தனையோ தடவை, அதாவது நான் ஜாவிதுடைய புக்கெல்லாம் படிக்கல, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்டால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னோட கொலீக் இருக்காங்கல்ல, 15 வருஷம் கிரிக்கெட் விளையாடினவர், அப்புறம் அவரே இந்த மாதிரி சீப்பான விஷயங்களெல்லாம் எழுதுறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், மனுஷனாக இருந்தால் மனுஷங்களுடைய எல்லா யோசனையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகும். அப்புறம் உங்க கூட இன்னொருத்தர் இருந்தார், சர்ஃப்ரஸ் நவாஸ். அவர் தொடர்ந்து உங்க மேலே ஏதாவது பழியை சுமத்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு பாருங்க, எங்க குரான்ல சொல்லியிருக்காங்க, அதாவது அது முஸ்லிம்ஸ் புக், அதுல சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் மனிதர்களை நல்லவங்களா தான் பிறக்க வச்சாரு. அதாவது மனுஷங்க அவங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆடக்கூடாது. அப்படி ஆடும்போது அவன் தவறி கீழே விழுந்தானா மிருகங்களுக்கும் கீழே போயிடுவான். இந்த சர்ஃப்ராஸும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அதனால நான் அவரை பத்தி இதுக்கு மேல பேச மாட்டேன். இதெல்லாம் சமீபத்திய விஷயங்கள் இல்ல. 10 வருஷமும் உங்க மேல அவங்க பழியை சுமத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் 2 பழி சுமத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளவு காசை சேர்த்தீங்களோ, ஆக்சுவலா அந்த காசுல 10 ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட முடியும். நீங்க கட்டினது 1, 9 மாயமாயிடுச்சு. அப்படின்னா இது அவங்களுடைய கீழ்த்தரமான ஒரு புத்தி. அவங்களுடைய புத்தி இவ்வளவுதான். இந்த புத்திக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அவர் ஹாஸ்பிட்டல் கட்ட காசு சேர்த்திருந்தாருன்னா 10வது பங்கை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு மற்ற காசெல்லாம் அவரே வச்சிருந்திருப்பாரு. அது இங்கிலீஷ்ல நீங்க கேட்டீங்கல்ல, அது ஒரு பழமொழி இருக்கு, யூ டேக்ஸ் த தீஃப் டு கேட்ச் அ தீஃப். அதாவது ஒரு திருடனுடைய யோசனை திருட மாதிரி இருக்கும். அவனை மாதிரி திருட மாதிரி யோசிச்சானா அவனுடைய மூவ்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அவருடைய யோசனையை அவர் யாருன்னு சொல்லுது. இன்னொரு பழியும் சுமத்திருக்காங்க. நீங்க கட்டின ஹாஸ்பிட்டல் எதுக்கு கட்டிருக்கீங்கன்னா இதுக்காக தான் கட்டியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஜூயிஷ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குல்ல, உங்களோட ஃபார்மர் இன்லாஸோட கம்பெனி, அவங்க கேன்சர் மருந்து தயாரிக்க சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண விரும்புறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மனுஷங்க மேல பண்ண பார்க்கறாங்க. ஸோ அதை உங்க ஹாஸ்பிட்டல் அவங்க நடத்தணும். அதுக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க யோசனை மிருகங்கள் மாதிரி தான் இருக்கும். இது தப்பு, இது ரொம்ப தப்பு. இதுக்கு மேல நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அந்த ஆளுக்கு மூளையும் கிடையாது, எங்கேயாவது எதையாவது பேசி விட்டுருவான். முட்டாள் மட்டும் கிடையாது, அவனுக்கு நல்ல மனசும் கிடையாது.